வணக்கம். இந்திய மண்ணில் கிறிஸ்தவ அல்லாத பெற்றோருக்கு மகனாக பிறந்து துறவியாகவும் இல்லாமல் குருவாகவும் இல்லாமல் உடற்புறையாக புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் மலைசாட்சியான நம் புனித தேவசகாயம். அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நத்தவன் என்ற ஊரில் இந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய வாசுதேவன் நம்பூருக்கும் தேவகி அம்மாள் என்பவருக்கும் மகனாக 1712 ஏப்ரல் 21ஆம் நாள் பிறந்தார். பத்மநாபபுரம் அரண்மனையில் அதிகாரியாக பணி செய்தார். படைகளில் உயர் அதிகாரி பொறுப்பிலுமிருந்து குளச்சல் போரில் பங்கு பெற்றார். இந்த வேளையில்தான் தட்ச அதிகாரி பெனடிக்ட் தச்சியாவின் தோழமை கிடைத்தது. இவர்தான் நம் புனிதருக்கு கிறிஸ்துவத்தை அறிமுகம் செய்து வைத்தார். கிறிஸ்துவையும் அவரது போதனை பற்றியும் கூறினார். அவரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட நம் புனிதர் திருவிவிலியம் வாசிப்பதிலும் கிறிஸ்துவை பின்பற்றுவதிலும் மனதில் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற விரும்பி வடக்கன் குலத்தில் புத்தேரி என்ற குருவானவரால் திருமுழுக்கு பெற்று நீலகண்ட பெயரை தேவசகாயம் என்று மாற்றிக்கொண்டார். அவர் மனைவி பார்க்கவியும் திருமுழுக்கு பெற்று ஞானப்பூ என்று மாற்றிக்கொண்டார். அவரை பின்பற்றிய அவரின் உறவுகளும் நண்பர்களும் கிறிஸ்துவத்தை தழுவினர். இதனால் மன்னரின் கோபத்துக்கு உள்ளாகி நாடு கடத்தப்பட்டார். தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு ஆழ்வாய்மொழிக்கு நாடு கடத்தப்பட்டார். கிறிஸ்தவத்தை விட்டுவிட வலியுறுத்திய இவரின் உறவுகள் இவர் மேல் கோபம் கொண்டு இவருக்கு பலவித துன்பங்களும் அவமானங்களும் அளித்த போதிலும் கிறிஸ்துவத்தில் உறுதியாக இருந்தார். 10 விதமான சித்திரவதைகளை அவருக்கு அளித்தனர். உள்ளங்காலில் 30 சாட்டை எரிகள் கல்தூணில் கட்டி எரித்தனர். மரப்பேலையில் அரைத்து எறும்பு பாம்பு தேரை அவர் மேல் போட்டனர். பொடிக்கும் சுண்ணாம்பு சூளையில் நிற்க வைத்தனர். குரங்கு வலையில் அடைத்து வைத்தனர். அடிப்பட்ட காயங்களில் மிளகாய் பொடி போட்டும் சூரிய ஒளியில் நிற்க வைத்தனர். அனைத்தும் கிறிஸ்துவின் மீது வைத்த அளவற்ற அன்பால் ஏற்று கிறிஸ்துவை பற்றி கொண்டார். அவர் ஆழ்வாய்மொழிக்கு வரும் வழியில் புளியக்குறிச்சியில் அவரை கட்டி வைத்தனர். அவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்து கேட்டும் தண்ணீர் தரவில்லை. அப்போது அவர் தனது முட்டாய் குடித்த இடத்தில் தண்ணீர் கிடைத்தது. அதை அவர் குடித்து தனது தாகத்தை போக்கினார். இது நமக்கு விசுவாசத்தை நம் கண்முன் காட்டுகின்றது. ஆழ்வாய்மொழிக்கு கொண்டு வரப்பட்ட இவர் சுட்டுக் கொள்ள படை வீரர்களால் முயற்சித்த போதும் முயற்சிகள் கிறிஸ்துவால் முறியடிக்கப்பட்டது. பின்னர் தேவசகாயம் அந்த துப்பாக்கியை எடுத்து ஜெபித்து சுட சொன்னார். குண்டுகள் அவரை துளைக்க தேவசகாயம் உயிரிழந்தார். பாறைகள் உருந்து ஒருவித ஒளியை எழுப்பியதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறியதும் அந்த பாறை அந்த ஒளி இன்றும் நம் காதுகளில் கேட்க செய்து நமக்கு நம் புனிதரின் இறப்பின் செய்தியை கேட்க செய்கிறது. இத்தகைய விசுவாசம் நமது நம்பிக்கையின் வாழ்வின் எடுத்துக்காட்டாகவும் ஞான தந்தை அவர்தான் என்பதையும் எடுத்து காட்டுகிறது. நம் தேவசகாயம் புனிதர் என்ற நிலைக்கு உயர்த்த திருத்தந்தை பிரான்சிஸ் 2022 மே 15 செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் வைத்து ஒப்புதல் அளித்தார். இன்று நாம் கொண்டாடும் என் புனிதர் என் வாழ்விலும் நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாகவும் என் ஞான தந்தையாகவும் இருக்கின்றார். நன்றி.